இன்னைக்கு நான் என்ன சிம்பிளா சமைச்சேன் அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்றேன். காலையில சாப்பிடுறதுக்கு பாயில்ட் எக், அது போக இட்லி பண்ணேன். இது கருப்புளுந்து சேர்த்து அரைச்ச இட்லி மாவு, அதனால கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். தொட்டுக்கருக்கு தேங்காய் சட்னியும், நேத்து வச்ச சாம்பார் கொஞ்சம் மிச்சம் ஆயிருச்சு, அது ஃப்ரிட்ஜ்ல இருந்ததை எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். பருப்பு விற்கிற விலையில நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அது போக பிரேக்ஃபாஸ்டோட குடிக்கிறதுக்கு இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸுங்க. இஞ்சி, மிளகு, லெமன் எல்லாம் சேர்த்து பண்ற ஜூஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதம் வச்சிருக்கேன். சாதம் நான் எனக்கு டிஃபன்ல போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொள்ளு பருப்பு கடைஞ்சிருக்கேங்க. இந்த கொள்ளு பருப்பு வேக வச்சு தண்ணியை வடிச்சு ரசம் வைக்கலாம். ஆனா எங்க வீட்டுல நான் மட்டும்தான் ரசம் சாப்பிடுவேன், அதனால ரசம் செய்யலைங்க. அப்படியே நான் லஞ்சுக்கு பேக் பண்றேன். பொரியல் பாத்தீங்கன்னா அரசாணி காய் பொரியல். இந்த காயை நிறைய பேர் சாப்பிடுறதே இல்ல, அவ்வளோ சத்துக்கள் இருக்க காய். குழையாம வேக வச்சு பொரியல் பண்ணா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கோங்க இத. சாதமும் பொரியலும் ரெடி ஆயிருச்சு. குழம்பும் நான் ஒரு டப்பால் ஊத்தியாச்சு. அடுத்தது தயிர். நைட் ஒரு ஊத்தி வச்ச தயிருங்க. காலையில அதுவும் கொஞ்சம் டிஃபனுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். நான் வெரைட்டி ரைஸ் வாரத்துல ஒரு நாள் தாங்க செய்வேன், மத்த நாள் எல்லாமே குழம்பு தயிர் பொரியலோட தான் இருக்கும். நைட் டின்னருக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணியிருக்கேங்க. இது சப்பாத்திக்குன்னே வர ஹாட் பாக்ஸுங்க. நம்ம நார்மல் ஹாட் பாக்ஸ்ல போட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட்ல இருக்கிற கடைசியில இருக்கிற சப்பாத்தி பாத்தீங்கன்னா வேர்த்து வேர்த்து தண்ணி எல்லாம் உள்ள இறங்கி கடைசி சப்பாத்தி ஊறி சொத சொதன்னு ஆயிரும். இந்த ஹாட் பாக்ஸ்ல அந்த மாதிரி ஆகாது. இது மில்டன் பிராண்டுங்க, ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி. இதுக்கு தொட்டுக்கருக்கு பாத்தீங்கன்னா காலிஃபிளவரும் பட்டாணியும் சேர்த்து ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். யூஸ்வலா சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ண அப்படின்னா நைட்டு டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிடுவேன். டின்னருக்கு சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணணும்னு பிளான் பண்ணதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் செய்யலைங்க. ஜஸ்ட் டீயும் பிஸ்கெட்டோட முடிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் ஏதாவது சாலடோ இல்ல ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெவி ஆயிரும், நைட்டு சாப்பிட முடியாது. இன்னைக்கு என்னோட குக்கிங் இவ்வளவுதாங்க.